வெப் டிசைன் சீரிஸ் HTML 16th வீடியோங்க, ஃபிகர் டேக்ங்க. இந்த ஃபிகர் டேக் பார்த்தீங்கன்னா HTML5லேருந்து தான் வர ஆரம்பிச்சுங்க. HTML5னா என்னங்க, சிமாண்டிக் வெப்னு சொல்லுவாங்க. அதாவதுப்பா அட்ரஸ்லாம் இருக்கா, ஹவுஸ் நம்பரு, ஸ்ட்ரீட் நம்பரு, சிட்டி நேமு, ஸ்ட்ரீட்டோட நேமு, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் என்னத்துக்கு இப்படி தனித்தனியாக போடுறேன், எல்லாத்தையும் அட்ரஸ் அப்படின்னு ஒரு டேக்கில் போட்டு முடிச்சிட வேண்டியது தானே. சிமாண்டிக்காக மீனிங்ஃபுல்லாக குரூப்பிங் பண்ணு, அதுதான் வந்து இதோட HTML5ஓட பெரிய ஆப்ஷனுங்க. அந்த சிமாண்டிக் மூலமாக வந்து குரூப்பிங் பண்ணுறது தான் பண்ணுற ஒரு ஆப்ஷனை தான் வந்து ஃபிகர் டேக்னாங்க. அதாவது இமேஜஸ்லாம் இருக்கா, ஃபிகர் அப்படின்ற ஒரு டேக்கில் கொண்டு போய் போட வேண்டியது தானே, அதுக்கு ஒரு கேப்ஷன் நீங்கள் கொடுத்துட வேண்டியது தானே அப்படின்ட்டு ஃபிகர் டேகு, ஃபிகர் கேப்ஷன் டேக்னு 2 விஷயங்களை கொடுத்தாங்க. இப்போது அதை பற்றி நம்ம வெப்சைட்லேயே பார்க்கலாங்க. இந்த டாப்பிக்கான லேர்னிங் லிங்க் பார்க்கலாங்க. இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் போட்டிருக்கேங்க. இதுதான் நம்மளுடைய ஃபிகர் டேக்ங்க. அடுத்தது ஃபிகர் ஆஃப் கேப்ஷன் டேக்ங்க. ஃபிகர் டேக்னா என்னங்க, ஃபிகர் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய கீவேர்டுங்க. ஃபிகர் அப்படின்றது தான் நம்மளுடைய கீவேர்டுங்க. ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஃபிகருக்குள்ளே வந்து நிறைய இமேஜஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஃபிகர் அப்படின்ற ஒரு கீவேர்டுக்குள்ளே கொண்டு போய் போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட பாடி டேக் இருக்குங்க, ஃபிகர் அப்படின்னு போட்டுட்டு அதுக்குள்ளே நம்மளுடைய இமேஜ் டேக் போட்டுவிடும். ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது அப்படின்னா வந்து போடலாங்க. நிறைய இமேஜஸ் இருந்துச்சுன்னா நம்ம போகிறதுக்கான ஒரு மீனிங்ஃபுல்னஸ் இருக்கும். ஸோ ஒரு இமேஜ் டேக் இருக்குது, அது ஃபிகர் அப்படின்ற ஒரு குரூப்புக்குள்ளே கொண்டு போய் நான் போட்டேங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கோடுங்க. ஃபிகர் அப்படின்னு போட்டு அதுக்குள்ளே நம்மளுடைய இமேஜை போட்டுருவோம். இது எல்லா ப்ரௌசர்லையும் சப்போர்ட் ஆகும். எந்தெந்த ப்ரௌசரில் வெர்ஷனில் சப்போர்ட் ஆகிற டீட்டெயில் நான் இங்கே கொடுத்துருக்கேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் கேப்ஷனுங்க. ஃபிகர் கேப்ஷனாக வந்து அந்த ஃபிகரையே வந்து லைக் அந்த ஃபிகர் கொடுத்துருக்கோன்னா வந்து அது கீழே இது எதுக்காகப்பா இந்த இமேஜ் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம் இல்லைங்களா, அதுதான் ஃபிக் கேப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஃபிகருக்கான ஒரு கேப்ஷன் நம்ம கொடுக்குறதுங்க. அது எந்தெந்த ப்ரௌசரில் சப்போர்ட் ஆகிற டீட்டெயிலுமே என்னோட வெப்சைட் போய்